வையகம் வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வெம்பள இரவது விடிதருணம் தனில் செம்மையில் உதித்துளம் திகழ்ந்த செஞ்சுடரே திரையெல்லாம் தவிர்த்து செல்வி உற்றாங்கே வரையெல்லாம் விளங்க மயங்கு செஞ்சுடரே அழகிலா தலைவர்கள் தூசு செய்தத்துவ உலகெல்லாம் விளங்க ஓங்கு செஞ்சுடரே முன்னொரு மலையிருள் முழுவது நீக்கியே என்னுளவரையே எழுந்த செஞ்சுடரே ஆதியும் நடுவும் அந்தமும் கடந்த ஜோதியாய் என்னுளம் சூழ்ந்த மெய்ச்சுடரே உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கணலே நலங்கொள புரிந்திடு ஞானயாகத்திடை வலம் சுழித்து எழுந்து வளர்ந்த மெய்க்கணலே வேதமும் ஆகம விரிவும் பரம்பர நாதமும் கடந்த ஞானமெய்க்கணலே எண்ணிய எல்லாம் தர என்னுள் நன்னிய புண்ணிய ஞானமெய்க்கணலே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இறைவனை கண்டு கொண்டே அறிவாய் இறைவனை காணுகின்றே இறைவனை கண்டு கொண்டே அறிவாய் இறைவனை காணுகின்றே குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயரறிவாய் மறை பொருளாக உள்ள மாபெரும் மெய்ப்பொருளாம் இறைவனை கண்டு கொண்டே அறிவின் உயர் நிலையில் அன்பும் கருணையுமாய் நெறியில் சிறந்த போது நீங்காத இன்ப ஊற்றாய் பொறியெனும் புலனைந்தில் பொங்கு தன் மாத்திரையாய் சிறிதும் பெரிதுமாகி சிந்தனைக்கு ஊற்றான இறைவனை கண்டு கொண்டே அறிவாய் இறைவனை காணுகின்றே எங்கும் எக்காலத்தும் எல்லா பொருட்களோடும் தங்கி தழைத்தோங்கி தன்னை வெவ்வேறா காட்டி பொங்கி ததும்பி இன்ப பூரிப்பாய் நிறைந்துள்ள கங்குள் பகலிரண்டின் காரண பொருளான இறைவனை கண்டு கொண்டே அறிவாய்
ஆதி நிலை வெளியாய் அணுவோடைம்பூதமாகி பேதித்த உயிர்களில் பிழையில்லா நெஞ்சமாய் வாதிக்க இடமின்றி வளரியல் ஊக்கமதாய் நீதிக்கு நிலை கலனாக விளங்குகின்ற இறைவனை கண்டு கொண்டேன். அறிவாய் இறைவனை காணுகின்றேன். உத்தம நண்பர்கள் உங்கட்கும் உரியது சித்தமெனும் உயிர்க்குள் சிறப்பாய் விளங்குவது முத்தர்கள் அறிவினில் முழுமையாய் திகழ்வது இத்தனை சிறப்போடும் எல்லாருக்குள்ளும் நிறைந்த இறைவனை கண்டு கொண்டேன். அறிவாய் இறைவனை காணுகின்றேன். இறைவனை கண்டு கொண்டேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். நலம் விரும்பும் நல்லோர்கட்கு வாழ்த்து. நிலவுலகெங்கும் மக்கள் நேர்மையும் பலமும் பெற்று நலமுடன் வாழவென்ற நல்லுயர் நோக்கத்தோடு பலகாலம் சிந்தித்தாய்ந்து பரநிலை தத்துவத்தை பற்பல விஞ்ஞானத்தை பாருலகோர்க்கு அளித்து நல நாட்டத்தோடு வாழ்ந்த நல்லோர்கள் அறிவை போற்றி நான் எனக்கு இறைவன் தந்த நற்செய்தி உலகமாந்தர் குலநலம் வேண்டி நூல் குறையற்ற பிரம்ம ஞானம் கோவையாய் தொகுத்து தந்தேன் கொள்ளுவீர் பிறவி உய்ய கோவையாய் தொகுத்து தந்தேன்
கொள்ளுவீர் பிறவி உய்ய. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை வழி நடத்துவாராக. இன்றைய அமர்விலே அருமையான நித்திய ஆனந்தம் அளிக்கும் தவத்தை சிறப்பாக வழி நடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி ரம்யா கார்த்திகேயன் அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து குருபிரானுடைய கவிக்கு இசை வடிவம் கொடுத்த சங்கரி அம்மா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த பாடல் பிரம்மஞானம் என்ற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கிற 71 பாடல்கள்ல 2வது பாடல்களா அமைந்திருக்கு. இந்த பிரம்மஞானம் பற்றி எழுதுவதற்கு முன்னாடி மகரிஷி தன்னுடைய பெற்றோரை வணங்கிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இறைவனை மனதில் கொண்டு ஏழ்மையில் வாழ்க்கை செய்து மறைபொருள் உணரத்தக்க மகன் வேண்டி தவம் செய்து என்னை நிறைவாக பெற்றெடுத்து நேர்மையாய் வளர்த்த பெற்றோர் அறவடி தொழுது இந்த அரிய நூல் எழுதுகின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த அருமையான கவிய, பிரம்மஞானத்தை உணர்த்திய குருவினுடைய கவியை நாம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நம்ம சிந்தனையை உயர்த்த தொடங்கி இருக்கின்றோமே, இது நம்முடைய பெற்றோர்கள் செய்த தவம்தான். அவர்களுடைய பாதங்களை வணங்கி இந்த பாடலை நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு பிரம்மஞான தத்துவம் நமக்கு கிடைப்பது எங்கே? எளிய முறையில, நம்முடைய அறிவுக்கு ஏற்ற வகையில அப்படின்னு சொல்லலாம். சுவாமிஜி இந்த பிரம்மஞானம் பற்றி எழுத தொடங்கும் முன்னாடி, எப்படி எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவதற்கு முன்னாடி இறையை வணங்கி அதற்காக உதவி செய்தவர்களை வணங்கி தொடங்குவாங்களோ அதே போல இந்த பாடலை தொடங்கியிருக்காங்க. இந்த பிரம்மஞானம் எழுதுவதற்கான காரணம் என்ன? நிலவுலக எங்கும் மக்கள் நேர்மையும் வளமும் பெற்று நலமுடன் வாழவென்ற நல் உயர் நோக்கத்தோடு, நில உலகில இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எல்லா வளமும் பெற்று வாழணும், அப்படிப்பட்ட நோக்கம் கொண்டவர்கள். அவர்களைத்தான் ஞானிகள், மகான்கள், சித்தர்கள், இன்னும் பல மகா ஆத்மாக்கள் அப்படிங்கிற பேர்லாம் நம்ம வழங்குறோம். குறிப்பா மகரிஷி அவங்களை எல்லாரும் நிறை உணர்வு பெற்ற ஞானியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் இறை நிலையை உணர்ந்தவர்கள். அவங்களோட எண்ணம் இதுதான், உலக மக்கள் எல்லாம் நல்லபடியா வாழணும். அந்த நோக்கத்தோடு ஒவ்வொரு கணமும் சிந்தித்து ஆராய்ந்து, பல காலம் சிந்தித்து ஆராய்ந்து பரநிலை தத்துவத்தை, அம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரம் என்றால் இறைநிலை. அந்த பரம், ஆண்டாள் அவங்க கூட சொல்லுவாங்க, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு ஒரு மார்கழி மாதத்து பாடல்ல சொல்லுவாங்க. அம்பரம் அப்படின்னா அந்த பரம், எல்லாவற்றுக்குள்ளுமாக இருக்கக்கூடிய அந்த பரநிலைய, அதை உணர்ந்து கொள்வதற்கான தத்துவத்தை வெறும் விஞ்ஞானமாக மட்டும் கொடுத்தவங்களை சொல்லல மகரிஷி. கூடவே பற்பல விஞ்ஞானத்தை பாருலகோர்க்கு அளித்து, விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் இணைந்ததான் வேதாத்திரியம். அப்போ அதற்கான அடிப்படையாக பரநிலை தத்துவத்தை கொடுத்தவர்கள், பற்பலவாறு விஞ்ஞானத்தை மக்களுக்கு கொடுத்த நல்லறிஞர்கள். நல நாட்டத்தோடு வாழ்ந்த நல்லோர்கள் அறிவை போற்றி நான், அவங்க எல்லாரையும் வணங்கி, நானே கொடுத்தேன் என்று கொள்ளவே இல்லை மகரிஷி, எனக்கு முன்னே இருந்து இந்த தத்துவத்தை பற்றி கொடுத்தார்களே அவர்களை எல்லாம் வணங்கி அவர்கள் அடி பின்பற்றி நான் இதை எப்படி கொடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் இது எனக்கு இறைவன் தந்த நற்செய்தி, உள்ளுணர்வாக எனக்கு இறைவன் கொடுத்த அந்த
உபனிஷத்துக்கள் போல இறைவன் உள்ளுணர்வாக கொடுத்தது. அதை இன்னொரு பாடல்ல சொல்றாங்க மகரிஷி. பரம்பொருளே என்னுயிர்க்குள் அறிவாய் நின்று பாடியாடும் திருக்கூத்தை அவன் உணர்த்த உய்த்தேன். இங்க எப்படி சொல்றாங்க? இறைவன் எனக்கு கொடுத்த செய்தி எப்படி இறைவன் எனக்கு உணர்த்தினார்கிறத இந்த பாடல்ல சொல்றார். பரம்பொருளே என்னுயிர்க்குள் அறிவாய் நின்று பாடியாடும் திருக்கூத்தை அவரே எனக்கு உணர்த்தினார், அதனால் உய்ந்தேன். அதற்கு பிறகு என்ன சொன்னார் அவரு? வரமளித்து வாழ்த்தி என்னை வாழ்த்தி அவன் உண்மை நிலையை வாழும் பல்லாயிரம் மக்கள் அவர்க்கேற்ற தரமறிந்து வெளியிட்டு அறியாமை இருளில் தத்தளிக்கும் மக்களுக்கு அறிவை விளக்கு என்றான். இதுதான் இறைவன் கொடுத்த செய்தி. எனக்கு வரம் கொடுத்துட்டாரு. அந்த எல்லையற்ற பிரம்மத்தை உணரக்கூடிய வரத்தை கொடுத்த இறைவனே எனக்கு ஒரு கட்டளையும் கொடுக்கிறாரு. என்ன கட்டளை? இந்த தத்துவத்தை மக்களுடைய தரம் அறிவிற்கு ஏற்ப அவர்களுக்கு கொண்டு போய் கொடு. வாழும் பல்லாயிரம் மக்கள் அவருக்கு ஏற்ற தரமறிந்து வெளியிட்டு அவங்க அதை உணர்ந்து என்ன ஆகணும்? அறியாமை இருளில் தத்தளிக்கும் மக்களுக்கு அறிவை விளக்கு என்றார். அப்ப அந்த செய்தியை நான் எனக்குள் சிரம் மேற்கொண்டேன். சிரமதனில் தாங்கி அந்த திருவாக்குப்படியே தேசம் நாடு ஊர் திரிந்து இறைப்பணி செய்கின்றேன். அப்ப இதுதான் இறைநிலை மகரிஷிக்கு கொடுத்த செய்தி. நான் உனக்கு கொடுத்தத மக்கள் அவருடைய அறிவுக்கு ஏற்றவாறு விளக்கி சொல்லி அவர்களை அறியாமையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து விடு. அந்த கட்டளையை என் சிரமதனில் தாங்கிதான் நான் இந்த செயல்களை செய்கிறேன். இப்ப இந்த செய்தி உள்ளுணர்வாக இறைநிலை கொடுத்த செய்தி. அந்த செய்தியை எப்படி கொடுக்கிறேன் மக்களுக்குங்கிறாங்க. உலகமாந்தர் குல நலம் வேண்டி அவங்களுக்கு மட்டும் கொடுக்கல, அவங்க கற்றுக்கொண்டு அவர்களுடைய கருமையத்தை தூய்மை செய்யறாங்க. அப்ப அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை என்ற வகையில இறையுணர்வும் அறநெறியும் கொண்டு வாழ்கின்ற மாதிரி அமைஞ்சிருது. அதனால் அவர்களுடைய குலமே நல்லா இருக்கும். அவர்கள் ஒருவருக்கு கொடுக்கவில்லை இந்த கல்வி, அவர்களுடைய பரம்பரைக்கே கொடுக்கிறேன். அந்த வார்த்தை இங்க சொல்றாங்க. குல நலம் வேண்டி இந்நூல் குறையற்ற பிரம்ம ஞானம் கோவையாய் தொகுத்து தந்தேன் கொள்ளுவீர் பிறவி உய்வீர். பிறவி உய்ய. இந்த பிறவி இல்லைங்களா? பிறவி மகரிஷி வேற இன்னொரு பாடல்ல சொல்வாங்க, இந்த பிறவியை அறுத்து எரியணும் அப்படின்னு. இவரு ஆதிசங்கரன்னு சொன்னார் இல்லையா, திரும்ப திரும்ப பிறந்துகிட்டு இருக்கேனே, எனக்கு இந்த பிறவியிலிருந்து விடுதலை கொடு இறைவா அப்படின்னு கேக்குறாங்க. மகரிஷி கேட்கக்கூடிய பிறவி விடுதல் எப்படின்னா, பாவங்களை எல்லாம் கழித்து கருத்தொடராய் பின்பிறவி இல்லை, கர்மமினை மிச்சமில்லை, இச்சையில்லை எதிலும் என்று சுவாமிஜி சொன்னாங்களே, அதே நிலைக்கு நம்மையும் தயார்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட பிரம்மஞானம். பிரம்மஞானம் என்பது ஒரு வித்தைதான். ஆனா வித்தை பேச்சினால வருமா? வராது. வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும். வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. அந்த அத்வைத தத்துவத்தை உணரணும்னா அத்துவிதமாகி அவன் எங்குமாகி அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும் அந்த சுத்த வெளி சூனியமாய் நானே நிறைந்திருக்கின்றேனே, அந்த தன்மையை சூட்சுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தன்னை அறிந்த வித்தையது, தர்க்கம் வேண்டாம். அப்ப இந்த முனை நான், அந்த முனை இறைநிலை பெறுதல். அப்ப இந்த முனையை தேட தொடங்கினாதான் அங்கே போய் சேர முடியும். அப்ப சேருவதற்கு தடையாக முடிச்சாக என்னெல்லாம் இருக்கு. அப்ப அதையெல்லாம் கழிக்கத்தான் அங்க போக முடியும். அததான் வாழ்க்கை வள உயர்வு படிகள்ல மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. உடல் நலம், மனவளம், நட்பு நலம், கருமைய தூய்மை, அதுக்கப்புறம் தான் பிரம்ம ஞானம்ங்கிற படி ஏற முடியும். வடி கட்டினால் படி ஏறலாம்.
அப்ப வடி கட்டணும்னா இந்த உடல் நலம் காக்கிறதுக்கு நோயின்றி வாழணும், மன வளம் காக்கிறதுக்கு மனதிற்கு மேலாண்மையை கொடுத்து நம்மிடம் உள்ள தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கும் வழி வேண்டும். நட்பு நலம் வேண்டுமென்றால் எல்லாரோடையும் இணக்கமா வாழ்ந்து அன்பும் கருணையுமாக வாழ்த்தி வாழ வேண்டும். என்னெல்லாம் இருக்கு, நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சிடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல், மற்றவர் தம் வாழ்வின் வளம் பறித்தல், நிறைவளிக்கும் பொறாமை சினம் வஞ்சம் காத்தல், நெறி பிறழ்ந்த உணவு உழைப்பு உறக்கம் உறவு கரைபடிந்த எண்ணம். அப்பா, எவ்வளவு பட்டியல் பாருங்க. இவை எல்லாம் கருமையத்தை களங்கப்படுத்திவிடும், கருத்தோடு சீர் செய்வோம். அப்ப இந்த இடத்துலதான் நம்ம வடிகட்ட வேண்டிய வேலை அதிகமாக இருக்கு. அப்ப பிரம்மஞானம் ஒரு செவிவழி செய்தியாக ஒரு இன்ஃபர்மேஷனா கற்றுக்கிட்டோம், உறுதிப்படுத்திக்கிட்டோம். அதுவே மாறணும்னா அறநெறி வாழ்க்கை வாழ்ந்தால்தான் முடியும். அப்போ இறை உணர்வும் அறநெறியும் இரண்டும் ஒன்றிணைந்தால் அது பிரம்ம ஞானம் அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்றாங்க. பிரம்ம ஞானம் என்றால் இறை உணர்வு பெறுதல், பெருமையுள்ள செயல் விளைவு ஞானம், அதுதான் அறநெறி. பிரம்ம ஞானமே தான் அறநெறியாக மலரும். அதுதான் பிறந்த நாள் முதல் இறந்த நாள் வரை மனிதருக்கு காப்பு, அதுவே அரணாம். பிரம்ம ஞானம், அதனை இறை வழிபாடு என்பார்கள். பேருலகில் மக்கள் நட்பை அறநெறியே காக்கும். இறை வழிபாடு இருந்தாலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் இறையை பார்க்கக்கூடிய பக்குவம் வந்தா தானே எல்லாரையும் நேசிக்க முடியும். அப்ப அதற்கு மக்களிடம் நட்பு வருவதற்கு அறநெறி வேண்டும். பிரம்ம ஞானம் வேறு, அறநெறி வேறு இல்லை. பேரறிவில் இவை இரண்டும் ஒன்றில் ஒன்றாய் காண்போம். அப்ப இரண்டும் இணைந்ததுதான் பிரம்ம ஞானம். அப்ப பிரம்ம ஞானம் என்பதற்கான எளிய வழி என்ன? இரண்டே பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் என்ற இறையுணர்வை போதிக்கும் பண்பாடு. துன்பப்படுவோர்க்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்வேன் என்கின்ற அறநெறி பண்பாடு. ரொம்ப ரொம்ப சுலபமா கொடுத்துட்டாங்க. இரண்டு பண்பாட்டுக்குள்ளே மிக பெரிய அந்த பரநிலை தத்துவத்தை மகரிஷி போட்டு எளிமைப்படுத்தி கொடுத்துட்டாங்க. அப்ப நம்முடைய வேலை என்ன? இந்த வழியே தடமாற்றமும் இல்லாம உறுதியாக நின்று வாழ்தல். ஒவ்வொரு முறை தவம் செய்யும் போதும் பயிற்சியாக 3 முறை சொல்கிறோமே, அந்த பயிற்சியை பின்பற்றி வாழ்தல் தான் பிரம்ம ஞானம். அதுவே முழுமை பேறு. பிரம்ம ஞானம் கொண்டு முழுமை பேறு அடைவதற்கு குருபிரானை தவிர வேறு வழியே இல்லை. இந்த வழியை பின்பற்றினால் இறை உணர்வோடு அறநெறி பெற்று நேசித்து நேசிக்கப்பட்டு வாழ முடியும் என்று கூறி குருபிரான் பாதம் பணிந்து அருமையான வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்து. நில உலகெங்கும் மக்கள் நேர்மையும் வளமும் பெற்று நலமுடன் வாழவென்ற நல்லுயர் நோக்கத்தோடு பலகாலம் சிந்தித்தாய்ந்து பரநிலை தத்துவத்தை பற்பல விஞ்ஞானத்தை பாருலகோர்க்கு அளித்து நலநாட்டத்தோடு வாழ்ந்த நல்லோர்கள் அறிவை போற்றி நான் எனக்கு இறைவன் தந்த நற்செய்தி உலக மாந்தர் குல நலம் வேண்டி இந்நூல் குறையற்ற பிரம்ம ஞானம் கோவையாய் தொகுத்து தந்தேன். கொல்லுவீர் பிறவி உய்ய. வாழ்க வளமுடன். Thank you, Ma. Be blessed by the divine. Aspirants can tell about this, about the poem Brahmanyanam. Sivakumaraya? Yes, Amma. Yes.
Brahmanyanam is the highest level of education. So Maharishi is given to everybody. Every family needs to get benefited, and we need to learn in deep and then understand the Brahmanyanam for the benefit of our life. Yes, sir. So he did a lot of research, extensive research for several years to bring to write this Brahmanyanam book and give to all the entire world. So he was. It clearly shows his magnanimity in serving for the entire humanity. Thank you, Ma. Be blessed by the divine. Thank you, yeah. You had told about the Brahmanyanam, just about what Maharishi has given to everybody. Anybody? Anita Ma? Sorry, I could not be able to share today. Son has Okay. woke up, Mama. Be blessed. Okay, Ma. Okay. Seshachalamaya. நான் தரவா இல்லம்மா பிரம்மன் நடத்தி வரலாம். Okay. But I can share something which I know. சொல்லுங்க. If you go through up to that Brahmanyanam, I think we will realize the entire life, how to manage or how to live or how to live with peace and other things. And we can understand about the level of biomagnetism, which whenever we are short of energy, we can gain or we can recharge ourselves. And the role of our mind and genetic center. I think there is no. We can. There is a lot of things to understand when you touch Brahmanyanam topic, and a lot of we can purify ourselves by doing all kinds of meditation and other things. Be blessed, Amma. Thank you, yeah, for sharing your thoughts. Yes, Ayya. I would like to add one more point, Ma. When we expand our mind to the entire universal field, our ego diminishes and then start completely vanished. So that is most important, Ma, and this Brahmanyanam benefits. So we need to expand completely. Then we will think that we are nothing actually when compared to the entire universe. So that really helps us to bring down the ego, Ma. Thank you, yeah. Valshavalamban. Nice point, yeah. Okay. Anandi Amma has come. Anandi Amma, can you share your thoughts about Brahmanyanam? Be blessed by the divine. All Yes, the Amma. aspirants, already everybody shared their thoughts very nicely. Brahmanyanam means that divine power inside us, around us, always leading us, guiding us. But in our studies, that explanation was missing. In all our educational study, even you do PhD, you can't understand the law of nature. You can't understand the divinity's nature. Like that, Swamiji, by the gift of God and his parents, he realized that truth by traveling inside him
That insight travels again gives him the explanation of the outside things till the universe. Somebody asked him, in which university you studied all these things? He said, Universal University. By meditation, he was the scholar in that Universal University. Then, by the grace of God, he wants to teach his feelings, his consciousness to other people, common people, who are all leading their life by all sort of problems. That's why he gave Brahmanyanam, that the divine consciousness, how to, each and everybody has got the ability to reach that. That's why he used to tell, "Oh, Udalum Kudalum, Uyirum, Udalum Uyirum is enough to understand Brahmanyanam. Nothing else. No, what to say, money, no caste, no language, nothing is barrier for this." Like that, for even the common man can understand his explanation, then that person will eradicate the imprints inside his genetic center and be the, in his divine travel, he will achieve the goal. Like that, Swamiji given us such a nice examples, such a nice explanations. That's why we are all with him by keeping our hands in his lap. Like that, he is making us enjoying this divine travel, Amma. Thank you so much. Thank you, Ma. Nice thought sharing. And yes, somebody asked Swamiji, what's the qualification to get Brahmajnana? As Anandiyama told, that is Udalum Uyirum Irundal Brahmajnanathai Ariyalam என்று கூறினார். Okay, Vidya Balama. வாழ்க வளமுடன்மா. Yes, Amma. What I understood out of this poem is like Brahmanyanam is realizing the divinity that is possible for everyone. That is what Maharishi is saying. Each and every individual can attain this by clearing the imprints. How we can clear the imprints, that also Maharishi is giving. That is the twofold moral principles, like not doing harm to oneself for himself, also to others. That is the first principle. And also seeing anyone suffering, give the support or help to get rid of that suffering for that other individual. That is the next principle. Following these two principles is enough for every individual to attain the fulfillment. So through meditation, it is possible for everyone to travel inward and realize the divinity. When we realize this divinity, we are able to follow this twofold moral principles and the cause and effect system. That also Maharishi has given very nicely and in a simple way. So by following this, it is possible for everyone to attain the Brahmanyanam, seeing every divinity in everyone. That is what I understood, Amma. Be blessed by the divine. Thank you, Amma. Yes, Amma. வாழ்க வளமுடன். Seeing the divinity in all creatures, both living and non-living creatures, the divinity is present in everywhere. And following this and noting all this is Brahmajnana. It is according to my understanding.
Okay, if I don't know whether I'm correct or not. Okay. Ramya Katiyama? Thank you, Ma. As Vidya Balama said, it's about Brahmanyanam. What I understood is Maharishi analyzed many years and gave a wonderful thing, that is Brahmanyanam for people. Brahmanyanam is for people to attain a happy and peaceful life. Not only for us, it's our generation. Thank you, Ma. Be blessed by the divine. Thank you, Ma. Nice sharing. Okay. Now we can conclude the session. Let us conclude the session. உங்களை எல்லாத்தையுமே வந்து மகரிஷி போற்றி அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன உணர்ந்ததோ அத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் பிரம்மஞானம். ரைட்டுங்களாயா? ஆமா. எதுக்கு சொல்லியிருக்கேன்னு சொல்லியும் அதையும் சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லி அத சொல்லியிருக்காங்க இல்லையா? சரியாதான் சொல்றீங்க. சொல்லுங்க. சொல்லிட்டேங்கய்யா, அவ்வளவுதாங்கய்யா. கடைசி 2 வரியில என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க மகா. குலநலம் வேண்டி இந்நூல் குறையற்ற பிரம்மஞானம் கோவையாய் தொகுத்து தந்தேன் கொள்வீர் பிறவி உய்ய. அதான். அது புரிஞ்சுதான் உங்களுக்கு? சொல்லுங்க. அத நீங்க புரிஞ்சதை நீங்க சொல்லுங்க. ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்ன மாதிரி சொல்லுங்க. சொல்லுங்க. எல்லாம் சரிதான். நீங்க சொல்றது எல்லாம் சரியா சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. உங்க பாட்டு சொல்லுங்க. நீங்க வந்து தப்பா சொல்றீங்க அப்படின்னு நினைச்சிட்டு நமக்கு புரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க உங்களுக்கு நல்லா புரியுது, நல்லா சொல்றீங்க. இல்ல இது இந்த பிரம்மஞானம் வந்து நமக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட ஜெனரேஷனுக்கும் அப்படின்னு சொல்றாங்கய்யா, அப்படின்னு சொல்ல வராங்கய்யா. சொல்லுங்க. அப்படியே தொடர்ந்து சொல்லுங்க. அதுதாங்க எனக்கு புரியுது. அருமை. வாழ்க வளமுடன். அருமை.